செம ஃபீலிங்காக இருக்கு ப்ரோ. 18 வருஷத்தில் எவ்வளவோ ட்ரோலு, எவ்வளவோ லாஸ்ட்டு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. பட் இந்த ஒரு வின் வந்து அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுருச்சு. விராட் கோலிக்காக நான் எனக்கு வேற தெரிஞ்சது 12 வருஷமா ஐபிஎல் பாக்குறேன். எவ்வளவோ ட்ரோலு. லாஸ்ட் வருஷம் 2025 இதுல லேடிஸ் அடிச்சாங்க, லேடிஸ் கப் அது இதுன்னாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு தலைவன் அடிச்சிட்டாரு. பயங்கரமா மேட்ச் போனுச்சு ப்ரோ. எல்லாம் இனிமேல் வந்து ஆர்சிபி ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டே 1 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க 11 பேரோட கான்ட்ரிபியூஷன் ப்ரோ. இது வந்து 11 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த டீமை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் ப்ரோ. நினைச்சீங்களா வின் பண்ணணும்னு? அதாவது லீக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம். நம்ம அது வந்து சிஎஸ்கே பண்ணிட்டு ஆர்சிபி ஈசால் கம்பெனி தானே அவங்க நம்ம ட்ரோல் பண்ணுவாங்க. ஜெயிச்சோன்னு பேசிக்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் மேட்ச் ப்ரோ. எப்போதுமே விராட் கோலி வந்து சீக்கிரமாக அவுட் ஆனாரு, அது எப்படி இருக்கு? விராட் கோலி ப்ரோ அவரோட ரோல் வந்து ஒரு எவ்ரி மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கரிங் ரோல் தான். ஒரு 50 போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஆட ஆரம்பிப்பார். ஓகேங்களா? ஒரு சைடு ஆங்கரிங் ரோல் பண்ணி ஆகணும். அப்பனா ஒரு மேட்ச் கொண்டு போகணும். இன்னைக்கு அதே ரோல் தான் பண்ணாரு. அதை பர்ஃபெக்டா பண்ணாரு. என்ன ஒரு 60-70 அடிச்சிருந்தா ஒரு 205 210 வந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் இந்த டோட்டலியே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. குருணால் பாண்டியா வேற லெவல், ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓகே, நீங்க வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு தான் மேட்ச் ஃபைனல் டே. காலைல எழுந்தோடனே எப்படி இருந்துச்சு? ஐயோ மேட்ச் எப்போ இருக்கும், ஜெயிப்போமா, திருப்பி நம்மளை வந்து கலாய்ச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா? இருந்துச்சு ப்ரோ. காலையிலலாம் எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி போனுச்சு ப்ரோ. எனக்கு டேவே ஐயோ 7:30 மணிக்கு ஃபைனல் ஆரம்பிச்சிடும். அதுவும் ரெயின் வேற சொல்றேன். அகமதாபாத்ல ரெயின் வந்துச்சுன்னா பிச் சேஞ்ச் ஆயிரும். என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையாக தான் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே ஹாப்பி ப்ரோ. எமோஷன் பிளஸ் ஹாப்பி எல்லாம் கலந்து. லாஸ்ட் வரை தலைவன் வேற அழுதுட்டாரு. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. செம மொமெண்ட் ப்ரோ. மற்ற எவ்வளோ டீம் ஜெயிக்கிறாங்க, வர்றாங்க, போறாங்க. பட் இது வந்து ஒரு வேற மாதிரியான மொமெண்ட் ப்ரோ. 2009ல இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து 2008ல எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ராகுல் டிராவிட் ஃபேனு. அப்போத்துல இருந்து தான் நான் வந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 2013ல தலைவன் வந்து ஏசியா கப்ல 183 அடிப்பான். அப்போத்துல இருந்து தான் நான் ஆர்சிபி ஃபேனா, விராட் கோலி ஃபேனா மாறினேன். அந்த மூமெண்ட் பாகிஸ்தானோட பிரின்னு பிரிப்பாரு. யாரா இந்த பையன் நைக் பேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டா விளையாடுறான்ட்டு அந்த மூமெண்ட்ல தான் ஒரு ஃபேனா மாறினேன். இப்போ ஐ எம் ஆல்மோஸ்ட் ஆர்சிபி ஃபேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அந்த மொட்டடிக்கிறேன்னு சொன்னவனை நான் தேடிட்டு இருக்கேன், கண்ணிலே காணும். சரிங்களா? 2027 வரையும் சிஎஸ்கே முடிஞ்சா கப்பை தொட்டு பாருங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது எல்லாமே வரும்ல, நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2027 வரையும் உங்களால் முடிஞ்சா கப்பை தொட்டு பாருங்க. நீங்கள் கப்பு கிட்ட வந்து பாருங்க. ரஜத் படிதார் சின்ன பையன் உங்கள் தொப்புள் கொடியில் எழுதி வச்சிட்டான். எப்படி நீங்கள் தான் இது பண்ணிட்டீங்க, இனி நீங்கள் ஜெயிச்சே வரமாட்டீங்கடா, ஜெயிச்சு வந்தாலும் உங்களை அடிப்போண்டான்னு சொல்லிட்டாரு. இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் எல்லாம் இதோட ஓடிட்டா நல்லா இருக்கும். இது வரையும் நான் என்னோட இதத்து பார்த்தீங்களா, நான் என்னோட சேனல் பேர் வந்து கிரிக்கெட் பான்ஸ் 187. ஆனால் வந்து தோனியை நான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிஎஸ்கே டீமு சிஎஸ்கே ஃபேன்ஸை பிடிக்காது. தோனி எனக்கு பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டேன். நான் தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தலை யாருக்குமே பிடிக்காதுங்க. தலை யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவா? கரெக்டுங்களா? தலை யாராவது பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸே எனக்கு பிடிக்காதுங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ ஒரே நிமிஷம் இதை நான் சொல்லி இருங்க நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஜெயிக்கிறவருக்கும் நான் இப்போ பாருங்களேன், நான் சேவ் பண்ணி இந்த பையனை அந்த வீடியோ எல்லாம் வந்து அவன் வீடியோ எடுத்துவாங்கடா. இவனை நல்லா பாத்துக்குவான் ப்ரோ. இந்த கருப்பு சட்டை மொட்டை அடிக்கிறேன்டா, அடிச்சுட்டுமா மொட்டை அடிக்கிறேன். அடிக்க சொல்றியா அவனை ப்ரோ? கிங் இஸ் ஆல்வேஸ் கிங். தலைவடா இதுக்கப்புறம் நீ 5 கப்புன்னு சொன்னாலும் 18வது வருஷம் 18 கிங்கடா. குருசாமி தான்டா பவரே அதிகம். இதுக்கப்புறம் நான் கப்பை அடிச்சிட்டோம் ப்ரோ. எல்லாம் விராட் கோலிக்காக மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான். சும்மா மற்றவங்கள மாரிலாம் இல்லை. நாங்கள் இதுக்கு இப்போ கூட நாங்கள் நேரமா சொல்லுவாங்க சிஎஸ்கே ஃபேனு, என்கிட்ட 5 நீ 5 இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனா எங்க கிட்ட இப்போ கப்பு இருக்கு. ஒரு கப்பு போதும் ப்ரோ. இதுக்கப்புறம் நாங்க கண்டிப்பா அடிப்போம் ப்ரோ.
ஃப்ளூக் ஒரே நிமிஷம் 190 டிஃபெண்ட் பண்றதுல எவ்வளவு பெரிய தெரியுமா பேட்டிங் பிட்ச் ப்ரோ அது சரி ஒரே நிமிஷம் bro, ஒரே நிமிஷம் இங்க வாங்க. இல்ல நான் கரெக்ட் தான் ப்ரோ, ஒரே நிமிஷம் அப்படியே மைக் இருங்க. எப்படி ஃப்ளூக்ன்றீங்க? இல்ல அவங்க யார் சொல்றா? அவங்க ப்ரோ சொல்லுவாங்க அது வந்து எரிச்சல் அப்படிதான் இருக்கும். கிரிக்கெட்ல என்னைக்குமே அப்படி ஃப்ளூக்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது ப்ரோ. எப்போ மேட்ச் எப்படி வேணா மாறும், சரிங்களா? கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. டிஃபீட்டை ஒத்துக்கோங்க, தோத்துட்டோன்னு ஒத்துக்கோங்க, ஓகேங்களா? நாங்க ஒத்துக்கிறோம்ல, 18 வருஷம் நாங்க இப்போ அடிச்சோம்ல, அது மாதிரி ஒத்துக்கோங்க, புரியுதுங்களா? ஃப்ளூக்லலாம் ஜெயிக்கல ப்ரோ. ஃப்ளூக்லையா ஜெயிச்சு நாங்கள் 230+ சேஸ் பண்ணி டேபிள் டாப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து கஷ்டமான விக்கெட் ப்ரோ. 190 ஈஸியாக நினைக்கிறீங்க, கஷ்டமான விக்கெட். மழை பெஞ்சதுக்கு முன்னாடி பிச்சை இது பண்ணி பாருங்க, 190 அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவுட் ஸ்டாண்டிங் ப்ரோ. எல்லாருமே என்ன கேட்டால் குணல் பாண்டியா வந்து ஃபைனலில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாரு. 17 ரன்னு செம்மையாக போட்டு மேட்ச் திருப்பிட்டார். கிரிக்கெட்டாக பாருங்க ப்ரோ. சும்மா இந்த ஐபிஎல் கிட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லணும். நீங்களாம் ஐபிஎல் பார்க்குறீங்களா, வீட்டுக்கு போயிடுங்க, சரியா? அது அவங்க கிங் கோலி கிட்டலாம் கம்பேர் பண்ணாதீங்க, சரிங்களா? என்ன கேட்டால் இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ஐபிஎல் வந்து நம்ம இந்தியாவோட டோர்னமெண்ட், சரியா? மொட்டையா செத்துட்டா மொட்டை இன்னைக்கு அவ்வளவுதான். மொட்டை காலி ப்ரோ. யாருன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் அது மாதிரி பேசுவாங்களா? கிடையாது. ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் பேசுவோம். 18 வருஷம் தாவும் ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். ஒன்று ப்ரோ, இப்போ கூட நாங்கள் ஐபிஎல் ஜெயிச்சோமா, ஆனால் நீங்கள் இந்தியான்னு வரும்போது விராட் கோலி கிட்ட போயிடுங்க. ஆனா ஐபிஎல் வரும்போது சில கிட்ஸுக்கு என்னன்னே தெரியாது. நான் மேட்ச் ஏதா மேட்ச் அக்ரஷன் புடிக்கலாம் ப்ரோ. மேட்ச் நான் சொல்லிட்டா சீரியல பாத்து நானும் ஒரே டீமா இருந்தாலும் ஆப்போசிஷன் ஆடும்போது அக்ரெசிவ் இருக்கணும் ப்ரோ. மேட்ச் ஜெயிக்கணுமா, ஒரு எமோஷன் அக்ரெசிவ் இருக்கணும், எமோஷன் இருக்கணும். தெரியாத தற்குறிங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அதான் ப்ரோ வெரிக்கலா லாலிபாப்பா ப்ரோ. ஒரே இது நான் சொல்லி ஆகணும் ப்ரோ. லாலிபாப் சொன்னாங்களா ஷேவிங் செட் இருங்க, நீங்க அடிச்சீங்க கீழ பொம்பளை கப்புன்னு சொல்றீங்களே, அதே பொம்பளைங்க கிட்ட சொல்றவங்க போய் ஆட முடியாது, அவுட் ஆயிடும். நீங்க பொம்பளை ஒரு நிமிஷம், பொம்பளைங்க ஈஸியா சொல்றீங்க. இந்தியா ஒரே நிமிஷம் இல்லை, பொம்பளைங்க ஈஸியா சொல்றீங்களே. இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சா, யார் நம்மளை காப்பாத்தினா நைட்டு? ஒரு பொம்பளை தானே. அப்போ பொம்பளை கப்புன்னு சொல்லாதீங்க. பொம்பளைங்களும் கஷ்டப்பட்டு தான் கப்பு வச்சாங்க, புரியுதா? பொம்பளை நான் ஒன்னே சொல்றேன், நீங்க பொம்பளை கப்புன்னு சொன்னீங்கன்னா உங்க அக்கா தங்கச்சி தப்பா பேசுற மாதிரி. பொம்பளைங்களும் நம்மள மாதிரி தான், ஓகேவா? உங்ககிட்ட சிஎஸ்கே டீம் இருக்கா கேர்ள்ஸ்? இல்ல, அதை போய் எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் நீங்க பொம்பளை கப்புன்னு அது லாலிபாப்பா. நான் வேணா பெருசா வாங்கி வைக்கிறேன் ப்ரோ. அவங்க வாயில வச்சு சொல்லுங்க ப்ரோ. வச்சாச்சு ஆல்ரெடி. அவங்க தான் வச்சாச்சு. எங்களை பஞ்சாமிர்தம் வாங்கினு வான்னு சொன்னாங்க. இப்போ நாங்க லாலிபாப் வச்சு வாங்குறோம்.